ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் தமிழ். நான் கௌஷிக். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. பிகாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லோகோவில் ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரோ வீடியோ வரைக்கும் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண பென்சில் கார்விங் வீடியோ அபோவ் 4000 வியூஸ் போயிருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அபோவ் 1000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா அது அந்த வீடியோ தான். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஸோ அந்த கிவ் அவே என்ன, எப்படி வின் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோக்கு இடையில சொல்றேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சில் கார்விங் பார்ட் 2. ஸோ இந்த வீடியோல பென்சில் கார்விங் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ்ல கேட்ட எல்லா क्वेश्चंसக்கும் பாத்தீங்கன்னா ஆன்சர் இந்த வீடியோல இருக்கு. சோ இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஐ பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 ஓட வீடியோ கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோவை போய் செக் பண்ணிக்கோங்க. Audio Jungle. டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த வீடியோல எல்லாரையும் 10B பென்சில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த 10B பென்சில் யூஸ் பண்றோம் ஈஸியா உடஞ்சது ப்ரோ, என்னால பென்சில் காரிங் பண்ணவே முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பெண்டர் பென்சில். ஸோ இது என்ன கார்பெண்டர் பென்சில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்க லெட் வந்து ஆல்ரெடி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஸோ அதே சமயம் நீங்க இதுல இருக்க மேல அந்த உட்டன் பீஸை நீங்க சீவி எடுத்தீங்கனாலே அடுத்து நீங்க கார்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க அதை வந்து ஃபிளாட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பென்சில் கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டா இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நீங்க பிகினரா இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் பென்சில் வந்து கிராக் ஆகாது. பட் ஆனா இதுல இருக்க என்ன நெகட்டிவ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பென்சில் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால கார்வ் பண்றப்ப நீங்க 1க்கு 2 டைம் பாத்தீங்கன்னா அந்த லைன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். கார்வ் பண்றது கொஞ்சம் ரொம்ப பொறுமையா பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இது உங்களுக்கு பிகினர் வந்து கத்துக்கிறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பென்சில் எங்க கிடைக்கும் அப்படின்ற எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கடை நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பென்சிலை நீங்க ஈஸியா உங்களுக்கு வாங்கிக்க முடியும். மற்றபடி நானும் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆன்லைன்ல உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கல. அதே மாதிரி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா இருக்கு. என்னால கார்பெண்டர் பென்சிலாம் வாங்க முடியாது ப்ரோ, நான் 10B பென்சிலை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற உங்களுக்கான டிப்ஸ் தான் இது. ஸோ எல்லாருக்குமே எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்க அந்த உட்டன் பீஸ் சீவரப்ப ரொம்ப ஈஸியா உடஞ்சிருது ப்ரோ. நான் எவ்வளவு பார்த்து சீவனாலும் பாத்தீங்கன்னா என்னால உள்ள இருக்க லெட்டை காப்பாற்ற முடியல, ஃபுல்லா உடஞ்சிருதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நீங்க இனிமே ஃபுல்லா சீவாம நீங்க இந்த வீடியோல காட்டுற மாதிரி பென்சிலோட ஒரு அடிப்பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உட்டன் பீஸ் அதை பிளாட்டா அப்படியே வச்சுட்டு மேல இருக்க பகுதியை மட்டும் ஃபுல்லா நீங்க உட்டன் பீஸ் சீவிடுங்க. ஸோ அப்படி பண்றப்ப நீங்க கார்வ் பண்றப்போ அது உங்களுக்கு ஒரு கிரிப்னஸ் கொடுக்கும். ஸோ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை பிளாட் பண்றப்ப நிறைய பேருக்கு உடஞ்சிருது ப்ரோ, அல்லது ஒழுங்கா பிளாட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல எல்லாரும் பண்ற ஒரு மேஜர் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே பிளேட் யூஸ் பண்றது. நம்ம உட்டன் பீஸை சீவரத்துக்கு யூஸ் பண்ற அதே பிளேடை வச்சு நம்ம வடி பிளாட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்னஸ் குறைஞ்சிருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்றப்ப உங்களால பிளாட் ஒழுங்கா பண்ணவே முடியாது. ஸோ இனிமே யாராவது பிளாட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனி பிளேடும் மேல இருக்க உட்டன் பீஸ் சீவரத்துக்கு தனி பிளேடும் யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால பர்ஃபெக்டான பிளாட் பண்ண முடியும். அதே மாதிரி பிளாட் பண்றப்ப ரேண்டமா பண்ணாம ஒரே சைஸ்ல வச்சு கரெக்டா பிளைனா இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிளாட் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வரும். இப்போ பிளாட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நேம் எழுத போறோம். எப்படி நேம் எழுதுறது அப்படின்றத ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க அந்த மாதிரி தான் நேம் எழுதணும். ஸோ அப்படி நேம் எழுதிட்டு இதுல அடுத்து கார்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு தனி பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா பிளேடை ஃபுல்லா செப்பரேட் பண்ணிக்கோங்க. மேல உட்டன் பீஸ் தீவறது தனி பிளேடு, அதே மாதிரி பிளாட் பண்றது தனி பிளேடு, அடுத்து கார்வ் பண்றது தனி பிளேடு. இப்படி தனித்தனி பிளேட்ஸ் வச்சு கார்வ் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான எட்ஜஸ் கொண்டு வர முடியும். அப்படி இல்லாம நீங்க ஒரே பிளேட் வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வராது. அதே மாதிரி பென்சில் கார்விங் பாக்குறது உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்காது, ரொம்ப கேவலமா போயிடும். ஸோ அதனால எப்பயுமே தனித்தனி பிளேட்ஸ் யூஸ் பண்ணுங்க. நேம் எப்படி கார்வ் பண்றது அப்படின்றத மறக்காம பார்ட் 1 வீடியோல பாருங்க. ஐ பட்டன்லயே மேல கொடுக்குறேன். கார்வ் பண்ணி முடிச்சாச்சு ப்ரோ, அடுத்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை ஹேண்டில் பண்ற விதம். பென்சில் கார்விங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பொறுமை வந்து ரொம்பவே இருக்கும். நீங்க பென்சில மேல இருக்க அந்த உட்டன் பீஸ் சீவ ஆரம்பிக்கிறதுல இருந்து அதோட எண்ட் அந்த பாட்டில் வச்சு அதை அனுப்புற வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணும். ஏன்னா பென்சில் கார்விங் பொறுத்த வரைக்கும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட் பிரேக் ஆயிரும். நானே பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு நேம் பண்ணியிருந்தேன். மொத்தம் பாத்தீங்கன்னா 13 லெட்டர்ஸ். முதல்ல ஒரு 6 லெட்டர்ஸ், மறுபடியும் ஒரு ஹார்ட், மறுபடியும் சென்டர், அடுத்து ஒரு 6 லெட்டர்ஸ், மொத்தம் 13 லெட்டர்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 13 லெட்டரையும் பாத்தீங்கன்னா நான் மொத்தம் 3 டைம் பிரேக் பண்ணிட்டேன். ஸோ என்னோட தப்பு தான். 3 டைம் பிரேக் பண்ணி 4வது டைம் தான் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா பண்ணினேன். ஸோ எனக்கே உண்மையிலே வெறுத்து போச்சு. அப்படி பண்றது வந்து ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும். அதனால பென்சில் கார்விங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. வீடியோட ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கிவ் அவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நேமை கால் பண்ணி அவங்களுக்கு கிஃப்டா பிரசன்ட் பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிவ் அவே. ஸோ இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்களே போதும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன். அந்த 2 பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பேஜ்ல நீங்க ஷேர் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.
மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்த்து பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களோட நேமையும் இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அந்த கமெண்ட்டை பொறுத்து தான் நாங்க அந்த வின்னரை சூஸ் பண்ண போறோம். வின்னரை பாத்தீங்கன்னா ரேண்டமா தான் சூஸ் பண்ண போறோம். சோ அந்த வின்னர் யாரா வேணா இருக்கலாம், அது நீங்களா கூட இருக்கலாம். சோ மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்த எல்லா டிப்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ். ஸோ பிராக்டிஸ் இல்லாம பென்சில் காரியம் கண்டிப்பா உங்களால கத்துக்கவே முடியாது. பிகாஸ் நான் பென்சில் காரியம் கத்துக்கிட்டவே பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பாக்ஸ் பென்சில் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருப்பேன். சும்மா ஒண்ணுமே இல்லாம சும்மா சிவிசியே பாத்தீங்கன்னா அந்த 2 பாக்ஸ் பென்சில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு மினிமம் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நானே பென்சில் காரியம் கத்துக்கிட்டேன். ஸோ பிராக்டிஸ் இல்லாம கண்டிப்பா உங்களால பென்சில் காரியம் பண்ண முடியாது. கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஸ்டார்டிங்ல பிராக்டிஸ் பண்றப்ப நீங்க பாத்தீங்கன்னா பென்சிலுக்கு பதிலா சாக் பீஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்களே உங்களால ஓரளவுக்கு ஈஸியாக அந்த பென்சில் காரியம் கற்றுக்க முடியும். லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா பென்சில் காரிங் அந்த பாட்டிலுக்கு ஐடியா சொல்றேன்னு சொன்னீங்க, நிறைய பேர் சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும்னு தெரியல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நர்ஸ் இந்த மாதிரி பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மெடிக்கலுக்கு யூஸ் பண்ற சின்ன சின்ன பாட்டில்ஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்கும், அதை தூக்கி தான் போடுவாங்க. ஸோ அந்த பாட்டில்ஸை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இப்படி யூஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் அது வந்து மருந்து இருக்க ஒரு பாட்டில். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ஸோ வாங்க போறீங்க அப்படின்னா க்ளவுஸ் போட்டு போய் வாங்குங்க. வாங்கிட்டு வந்து அதே மாதிரி ஃபுல்லாக டெட்டால சுத்தப்படுத்தி அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்டாக நான் இதை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ வேற வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மறக்காம இதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து டீடைல் லைஃப் வாங்க முடியாது ப்ரோ, 170 ரூபா கொடுத்து நான் டீடைல் லைஃப் வாங்குறதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கும் ஒரு சிம்பிளான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பென்சில் எடுத்து அதோட சென்டரில் வந்து லைட்டாக ஆக்சைட் வச்சு அறுத்துருங்க. அந்த பிளேடை மட்டும் தனியாக வாங்கி அதில் வச்சு லைட்டாக ஃபெவிக்விக் வச்சு ஒட்டினீங்களே போதும். நீங்கள் அதை வந்து நைஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வல்லவனுக்கும் புல்லும் ஆகிற மாதிரி இருக்க பொருளை வச்சு நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு பொருளை செய்ய முடியும். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோக்கு எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த பார்ட் 2 வீடியோக்கு உங்களுக்கு சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு. மறக்காம அந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அந்த வின்னர் நீங்களா கூட இருக்கலாம்.